Assalamualaikum. வெல்கம் டு நஜூஸ் குக்கிங் டைரிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் உங்களுக்கு ஒரு புட்டு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி இது இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்க, இது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் மாப்பிள்ளை சம்பா. இதை நல்ல 3 முறை கழுவி துணியில் வார போட்டு அப்புறம் கொஞ்சம் மிக்சியில் நல்லா திரித்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அந்த புட்டு மாவு இதுக்கு நம்ம போட்டு அவிக்கிறதுக்கு தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சிறுதானிய வகை சேர்ந்தது. பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் இது செய்யும்போது இதுவுமே சூடாக சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆகிட்டால் இது கொஞ்சம் ஹார்டாகிடும். ஃபஸ்ட்டு இதை பண்ணி பாருங்கள். இப் சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு ஒத்து வரல, உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் இதில் 2 பங்கு புட்டு மாவு எடுத்திங்கன்னா 1 பங்கு நம்ம நார்மலாக உள்ள வறுத்த மாவு புட்டு மாவு எடுத்து இங்கே இதோடு கலந்து அவிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். வறுத்து வச்ச அந்த புட்டு மாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் வச்சு நம்ம அவிக்க போகிறோம். ஆனாலும் இதோடையும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணி தெளிச்சு, ஏன்னா புட்டு வந்து அவ்வளோ தண்ணி இழுக்காது, அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்காது. லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ இந்த புட்டு மாவு இப்படி பிடிக்க வரணும். இப்போ இதில் பிடிக்க வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டு மாவு கலந்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாருங்க இப்படி பிடிச்சா அப்படி நிற்கிது பாருங்கள். இதுதான் புட்டு மாவோட கரெக்டான இது. இப்போ நான் உங்களுக்கு குழலில் போட்டு நான் அவிச்சு காட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இதில் நான் இப்படி இந்த மாதிரி ஒரு புட்டு குழல் எடுத்திருக்கேன். இந்த புட்டு குழலில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்க. இப்போது நம்ம இந்த புட்டு மாவு இப்போ அகைன் கொஞ்சம் தேங்காய், இப்போ பழையபடி கொஞ்சம் புட்டு மாவு, இப்படி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி இந்த விரவுன மாவை ஆட் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் மாவு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் லிட்டை போட்டுருங்க. ஆனால் விசில் போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், இப்போ நம்ம புட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் வேகும். இது வெந்தாச்சுன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். நான் இப்போ இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணலை, இது இலகிக்கிட்டு வந்துடும். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருந்தால், கிசிமிக் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 2வது இல்லை, விட்டமின் பி வந்து நிறைய இருக்குது. அப்புறம் இது நல்ல நரம்பு மண்டலத்தையும் நல்ல மசில்ஸையும் நல்லா பலப்படுத்தி நல்லா உறுதியாக்கக்கூடியது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி, அது நல்ல ஹீமோக்ளோபின் நல்லா நமக்கு கிடைக்கும். இந்த இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த அரிசியில் இருக்குது. இதை வந்து நீங்கள் புட்டு ஃபார்மில் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு புட்டு அது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம அவிச்சு எடுத்து வச்ச புட்டு. இப்போ இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய், இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்காக செய்கிறது தான். இதோட நாட்டு சக்கரை, இது நம்ம ஸ்வீட் டேஸ்ட் தந்தாட்டில் உள்ள நாட்டு சக்கரை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அவிச்ச புட்டில் நெய் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட ஸ்கூல்ல இருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு இருக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நெய் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு வாழைப்பழம் வச்சுக்காங்க. இந்த மாதிரி வெள்ளை புட்டு மாவு வெள்ளை அரிசியிலேயே செய்கிறத விட இந்த மாதிரி சிவப்பு அரிசி நல்ல சத்தான அரிசிகளில் செய்யும்போது நமக்கு தேவையான எவ்வளவோ சத்துக்கள் இந்த அரிசியில் இருக்கிறது நமக்கு அப்படி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.